பாராளுமன்றத்தில் கதைக்க விட்டு முதலாவது விஷயம் உங்களோட விஷயம் கதைக்கணும் சரிதானே. வேற என்ன நான் செய்யணும் சொல்லு. ஜெயிலேன்ற அணிஞ்சு வரக்கூடாதுக்காண்டி அரெஸ்ட் பண்ணினவர் 30,000 வேகன்சி வந்து கிரியேட் பண்றாருன்னு சொல்லி சொன்னவர். பிரச்சனை முதலாவதாக இருந்தது. கதைக்க தொடங்கின உடனே நினைக்கிறேன் சொல்லிட்டு போட்டு நாங்கள் அந்த கதையை காய்ச்சி பிரச்சனைப்படுத்த வேண்டிய சொன்னபடி பார்த்தா செய்வார் நினைக்கிறேன். நான் உங்களோட விஷயம் காய்ச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை அந்த சுகாதாரத்தோட ஊழியர் அந்த பிரச்சனையும் காய்ச்சினா நான் அவர் சொல்லியிருக்கேன் 2க்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அரசியல் வாக்குறுதி தானே இது. இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலையும் மாநசபையும் நோக்கின அரசியல் வாக்குறுதி. அது பொறுப்பு கூட யாருன்னு கேட்டாலா அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர். அதே தெரியும் தானே உங்களுக்கு. உங்களோட விஷயம் காய்ச்சிருக்கிறேன்னா லைவ் எடுத்து பார்க்கலாம். உங்களோட விஷயம் காய்ச்சினா வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் வர பாருங்க. வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் பட்டதாரிகளை சந்திப்பது வர பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். டாக்டர் வணக்கம். ஒரு நிமிஷம். அப்ப அவர் சொன்னவர் என்னடா ஜனாதிபதி சொன்னா தான் 30,000 வேகன்சி வந்து கிரியேட் பண்றாருன்னு சொல்லி சொன்னவர். அந்த அதில் கட்டாயம் உங்களோட முக்கியமாக உங்களோட இதுகள் வந்து தான் செய்கிறேன்னு சொல்லி ஜனாதிபதி சொன்னேன். அந்த கதையத்தோட நான் கதைக்கிறதா இருந்தேன். இந்த லிஸ்ட்லேயே உங்களோட பிரச்சனை முதலாவதாக இருந்தது. கதைக்க தொடங்கின உடனே நினைக்கிறேன் சொல்லிட்டு போட்டு நாங்கள் அந்த கதையை காய்ச்சி பிரச்சனைப்படுத்த வேண்டிய சொல்லிட்டு போட்டு அப்போ சொன்ன தான் 30,000 வேகன்சி. அதில் முக்கியமாக சொல்கிறாருன்னா போலீஸில் போய் ஜாயின் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி ரெண்டாவது நல்ல சம்பளம் பெற வேண்டும் சொல்லி மற்றது தமிழ் பேசுகிற போலீஸார் இல்லைன்னு தான் எல்லாரும் சொல்லி கொடுத்தோம். அப்போ அதில் என்னது 7,000 வேகன்சி இருக்காம் போலீஸில். அப்போ அதில் போய் ஜாயின் பண்ணுறேன். மற்றது தான் கிரியேட் பண்ணுற கார்டை கிரியேட் பண்ணுறேன். மற்றது அதில் எவரென்று சொல்கிறேன்னு சொன்னால் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் கார்டை கிரியேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இப்போ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக தானே போகிறீங்க. நார்மலாக இப்போ யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் இப்போ டிஓவாக போய்க்கிறேன். நீங்கள் லோவர் லெவலில் தான் போவீங்க. எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் லோவர் லெவலில் இருக்கிறாங்கள விட எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் தான் கார்டை கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடி பார்த்தா செய்வார் நினைக்கிறேன். நான் உங்களோட விஷயம் கதைச்சிருக்கேன். சரி தான். ரெண்டு கிடைச்ச சந்தர்ப்பத்தில் முடிஞ்ச வரைக்கும் கதைக்காம தான் டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணேன். அப்படி இருக்கு நான் உங்களோட விஷயம் கதைச்சிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் அடுத்த அது மட்டும் இல்லை அந்த சுகாதாரத்தோட ஊழியர் அந்த பிரச்சனையும் காய்ச்சினா நான் அவர் சொல்லியிருக்கேன் 2க்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நடவடிக்கை எடுக்கிறது சரியான. இப்போ 30,000 பேர் இலங்கை ஃபுல்லாக தான் எடுக்கிறாங்க. வடக்கில் ரெக்கார்டிங் எடுத்து பாருப்போ நான் சொல்லியிருக்கேன் வடக்கு கிழக்கு போரால பாதிக்கப்பட்ட பிரதேசம். அதில் 30,000 எத்தனை பெர்சன்டேஜ் வரும்? வடக்கில் 5 மாவட்டத்தில் மாதிரி பெர்சன்டேஜ் வருமா? நான் அதை சிறப்பாக கட்டினேன்டா இல்லை எங்களுக்கு வடக்கு கிழக்கு போரால பாதிக்கப்பட்டதான்றதால எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அடிஷனலாக பெனிஃபிட் தர சொல்லி கேட்டேன். அதுக்கு மூவ்மெண்ட் சொல்லியிருக்கேன். அந்த ரெக்கார்டிங் லைவ்ல இதில் வந்திருக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே. எங்களுக்கு நான் திருப்பதி நாங்கள் ரோட்டில் நிற்கிறது ரீசன் எங்களுக்கு எப்போ கிடைக்கும் எத்தனை பேர் கிடைக்கும் அரசியல் வாக்குறுதி தானே இது. இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலையும் மாநசபையும் நோக்கின அரசியல் வாக்குறுதி. அது வருமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனா கேட்க வேண்டிய கடமை உங்கள்ட்ட சார்பா கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருந்தது. நான் கேட்டேன். இவ்வளவு பேர் சார்பா நான் உங்களுக்கு நன்றி சொல்றோம், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதுக்குரியப்பன் அது அதை செய்வனமா இல்லையான்றது எதிரால தான் தீர்மானி. இப்ப சொல்லி இருக்கிறா செய்யறேன். இப்ப தான் சொன்ன நான் கேட்டேன்னா ஆனந்த சுதார ரிலீஸ் பண்ண சொல்லி யாரு இப்போ எங்கிட்ட அரசியல் கைதிய ஓமன்ட்டு சொல்லி இருக்கிறார். ஏன் ஓமன்ட்டு சொல்லியிருக்கார்? இன்னொரு உள்ளூராட்சி சபையும் மாநசபையும் அவைக்கு வேணும். அவர் அதுக்கு ஓமன்ட்டு சொல்லி போட்டு விடுறாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அதுக்கு நீங்க கேட்கணும். நீங்கள் ஒரு பொறுப்பு கூட யாருன்னு கேட்டாலா அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர். அதே தெரியும் தானே உங்களுக்கு. 3 கத்திர தோட்டத்தை தெரியும் மாதிரி வச்சிருக்கேன் தானே. அவதான் அதுக்குரிய பொறுப்பு கூட. நான் உண்மைண்ட கூட அவ்வளவுதான். நாங்கள் பலமா நிற்கிறோம். இப்போ எங்களுக்கு என்னன்னு சொன்னா நாங்களும் அந்த மீட்டிங்ல சரி கதைக்கிறதுக்கு அங்கே இப்போ இருங்க அப்ரூவல் கிடைக்கல. எங்களை கூட்டி கொண்டு போய் செயலாளரோட கதைச்சாரு. அப்புறம் செயலாளர்கிட்ட வந்து நான் இந்த கடிதத்தை ப்ரொபோசலையும் கொடுத்துட்டுனா மெயில் அட்ரஸ்ல கேட்டா இது உங்களோட மெயில் அட்ரஸ் தானோ ஆல்ரெடி போன திங்கக்கிழமை ரிக்வெஸ்ட் பண்ணினான். அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இதே மாதிரி நாங்கள் 2 பேர் கச்சேரியில் வந்து தன்னிட்ட ப்ரொபோசல் தாங்கன்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு பேர் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நாங்க போராட்டம் செய்யறதுக்கு நீதிமன்றம் உங்களுக்கு அனுமதி அளிச்சிருக்கோம். அதால நீங்க அது உங்களோட கடமை. நீங்க அதை செய்யலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இது சம்பந்தமான ஜனாதிபதிக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவரும் தான் வேகன்சி கிரியேட் பண்ணி தாரான்னு சொல்லி இருக்கிறார். அப்போ அவ்வளவுதான் ஜனாதிபதியிலிருந்து எங்களுக்கு வந்த பாதிப்பு. நடக்குமா நடக்காதான்றது உள்ளூராட்சி தேர்தலில் தான் தெரியும். அவர் அதுக்கு பிறகு செய்கிறாரா இல்லாட்டி மாநசபைக்கு பிறகு செய்கிறாரா இல்லாட்டி செய்யாமையா விடுறாருன்றது அவற்றை வாக்குறுதியில பொறுத்தது.
நான் உங்களோட கடமையை நிறைவேற்றி இருக்கேன், உங்களோட சார்பாக கழிச்சிருக்கேன். அது விளங்கு, அதுக்கு நன்றி. ஏன்னா இப்ப இவங்களுக்கு வந்து எங்களுக்கு 40 வயசு தாண்டியும் இருக்கிறாங்களே. இல்லை இப்போ நான் பார்த்துருக்கேன்டா 1-2 இந்த ஓலவல் கூட படிக்காத யூடியூப் மற்ற போய்க்க கூட யூடியூப் படியாது. ஏனென்றால் ஒரு ஜூனியர் கிராஜுவேட் பெயின் வந்து சாதாரணமானது இல்லை. ஆனால் நாங்கள் சும்மா ஃபேஸ்புக்லையும் சும்மா கிழிச்சு எழுதுறதையும் நான் அதை கணக்கெடுக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பிளாக் பண்ணிட்டு போயிட்டு வரணும். மற்ற மாதிரி ப்ரொஃபைலை பார்க்குறதுல வேலையே இல்லை. ஒரு ஜூனியர் கிராஜுவேட் ட்ராக்கிங் கொடுத்து வெளியால் வரைக்கல தான் நம்ம வேலை தெரியும், ஒரு எதிர்பார்ப்பு இருப்போம், வேலை இருக்குமென்னு சொல்லி. ஆனால் அதை விளங்குற அளவுக்கு எங்கள்ட சமூகம் இல்லை. எங்கள்ட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் வேதாவண்டுக்கு நக்கல் அடிக்கணும். இப்போ நான் ஜெயிலேண்டவனை நான் இங்கே வரக்கூடாதுக்காண்டி அரெஸ்ட் பண்ணினவன். ஜெயிலேண்டவுடனே குத்தி குறைச்சி தலையங்கம் போடுறதுக்கு இரவு 12 மணிக்கு நான் அங்கேருந்து வந்து கொண்டிருக்கேன். அப்பவும் புதுசாக ஒரு ஆள் அப்டேட் பண்ணுறாரு, அர்ஜுனா கைதந்து. அப்படியான சமூகத்துக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒருத்தட்ட வெளியில சந்தோஷமடைகிறதா எங்களோட வாழ்க்கையோடைய அப்படி ஒரு கேவலமான சமூகத்துக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 100ல் ஒரு 5% அப்படி இருக்கும். அதை பற்றி worry பண்ண வேண்டாம், அது ஒன்றும் செய்யலாது. மற்றது ஐடி கிராஜுவேட் ஒரு 60 பேருக்கு வேலை வாய்ப்பு தரத்துக்கு ஒரு என்னன்னு சொல்றது, ஜெர்மன்ல இருந்து ஒரு கம்பெனி என்னோட காய்ச்சிருக்குது. ஒன்று எடுத்து ஸ்டார்ட் பண்ணி 10, 20, 30 கூட்டுவோம், 60 பேருக்கு வேலை கொடுக்கலாம் போமென்னு சொல்லிங்கன்னா அது ஐடி கிராஜுவேட்டுக்கு மாட்டேன். இதுவே எங்களுக்கு ஒரு கிடைச்ச பெரிய ஒரு வெற்றி தானே. டெங்கு கொண்டோளுக்கு பேமெண்ட் தராதாக்கள் டெங்கு கொண்டோளுக்கு நாங்கள் 10 வருஷமா 22,000 சம்பளத்துக்கு வேலை செய்யறோம். சரி, ராஜசேனாவிலிருந்து தந்தது இன்றைக்கு வழக்கு போய் கொண்டிருக்கோம். வழக்கு போகல, நாங்கள் பேமெண்ட் தரத்துல இன்றைக்கு கடன் கொடுக்க வந்து நாங்கள் நான் உள்ளுக்கு சந்திக்கலாம் அமைச்சு உள்ளுக்கு செக்யூரிட்டி கூட்டி கொண்டு போனேன். இல்ல இதை தாங்க பண்ண மாட்டேன். நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன். முழு விவரத்தையும் எழுதி நீங்க என்ன கையில தந்தீங்கடா, பாராளுமன்றத்தில் நான் கதைக்கிறேன். எனக்கு டைம் கிடைக்கிற முதலாவது 5ஆம் தேதி காலமா 10 என்னுடைய சிறப்பு, அதாவது அண்டை போலீசார் படித்த சம்பந்தமா தான் கலைக்கிறதா டைம் ஒதுக்கணும். அதுல வேற டாபிக் மாறிட்டோமோ டபுள் மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. அனுமதி எடுத்ததுக்கு புறம்பாய் கலைக்கிறாரு. அண்டே அதனால இல்லை, அடுத்த நாள் எனக்கு டைம் கிடைக்கும். உங்களோட வேலையில பட்டாரு முடிக்காம தொடர்ந்து நான் உங்களோட சேர்ந்து பயணிப்பேன். நான் நீ எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னோட கேட்டு நீ சரிதானே, நான் வெல்லுவேன் வந்த அப்புறம் நீ வந்த கதையை எனக்கு வேலையிலாக்கும் வேலையாட்டப்படா. இந்த 6 லட்சம் ஜனத்துக்காண்டி நான் வேலை செய்வேன் சரிதானே. அதோட ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் பையன் தெரியும், இவ்வளவு படிச்சு மாடா அப்ப இப்ப சம்பளம் இல்லாதான் இருக்கிறேன். உங்களோட வேலை எனக்கு தெரியும். நானும் சம்பந்தமாக இப்ப நம்ம டிசிசி மீட்ல காய்ச்சிருக்கேன். கிழக்குல வந்து உண்ணாவிரதம் இருந்தவங்களா 25 மணி நேரத்துக்கு மேல அவங்களுக்காக ஒரு குரல் கொடுத்தீங்க. வடக்கு கிழக்குல இருக்கிற எல்லா பட்டதாரிகள் சம்பந்தமான கதை சரி. மற்ற நீங்கள் உங்களுக்குரிய வருமானங்களை மீறையும் தேடி கொண்டு ட்ரை பண்ணணும். அரசாங்கத்தை நம்பிக்கொண்டிருக்கல. அரசாங்கம் எப்போ வேகன்சி ஹோல்ட் பண்ணதோ அப்போ போகட்டும். எலெக்ஷன் நேரம் பயங்கர வாக்குறுதி எல்லாம் வெளியால வரும், அது முடியும் காத்துல போயிடும். இதுவும் அப்படி போகுதோ எனக்கு தெரியாது. அந்த சம்பந்தமான இருக்கிறீங்களா நடக்காது. நீங்க சம்பந்தமா ஃபுல்லா எழுதி போட்டு இந்த கையில ஒண்ணு தாங்க. சரி, ஐடி டிபார்ட்மெண்ட்ல வந்து ஹெச்என்டி ஐடி முடிச்சவங்களும் இருக்கிறாங்க. ஐடி 60 பேரும் ஹெச்என்டி ஐடியும் இருக்கட்டும். ஒரு 60 பேருக்கு வேகன்சி தரலாம். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு தானே. அவங்களே நான் நினைக்கிறேன் ஒரு 60 பேர் கட்டாயம் வேலை கொடுக்குற அளவுக்கு ஒரு கம்பெனி வந்து ஜாழ்ப்பாணத்தில் போடுறேன். அதை விட கிணறு 2 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எங்களோட ஜனாதிபதி மாளிகை இருக்குது தானே, அந்த ஜனாதிபதி மாளிகையை வந்து ஏதாவது சுற்றுலாத்துறைக்கு பயன்படுத்துற சொல்லி ஏதாவது ப்ரொபோசல் கேட்டவர் ஜனாதிபதி. எங்கள்கிட்ட ஆக்கள்கிட்ட அறிவு கூட தானே, என்னது பாய்க்கிறன்னு கூட தெரியாது. ஒரு எம்பி பக்கம் சொல்லி டூரிஸ்ட் பாய்ப்போம், என்னோட சொல்லி ஜூனியர்ஸ் கொடுப்போம். அதே ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அரசாங்க நிறுவனமாக அந்த ஜனாதிபதியை மாளிகையை மாற்றி போட்டு அதில் ஒரு 500 பேருக்கு வேலை கொடுக்கலாம்டா. அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட அறிவு கூட. ஜனாதிபதி கேட்குறார், உங்களோட ரோட்டை இவ்வளவு தூரம் போடுறதுக்கு ரோட்டுக்கு ஏதாவது ப்ரொபோசல் வச்சுருக்கீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ என்னோட படகுல இப்போ உங்களுக்கு ஏதாவது வேலை தாரதுக்கு ஐடியா இருக்கா இங்கே இருக்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுக்கு? இல்லை. இப்போ நான் கத்துறையும் குளர்றாலே பெரிய யோசனை இல்லை. சரியா, ஓகே, தேங்க்யூ. சரி, ஹெச்என்டி ஐடிஎம்ஆர்க்கா பார்த்தீங்கன்னா எழுதி கையில் எழுதி போட்டு இந்த நம்பர் 556 99 24 777 556 அதுக்கு கால் பண்ணி போட்டு, அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத் ரத்னா, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றம் போட்டு விட்டீங்கன்னா அங்கே அது வேலை. சரி சார், தேங்க்யூ. உங்களை காய்க்க வேண்டியா காய்ச்சிருக்கேன். சரி, உங்களோட விஷயம் காய்ச்சிருக்கிறேன்னா டைம் எடுத்து பார்க்கலாம். உங்களோட விஷயம் காய்ச்சினா சரி. பாராளுமன்றத்தில் கதைக்க விட்டு முதலாவது விஷயம் உங்களோட விஷயம் கதைக்கிறேன். சரிதானே, வேற என்ன நான் செய்யணும் சொல்லு. சரி, கடைசி வரைக்கும் கை கொடுத்தா நன்றியா. அப்ப
அது சம்பந்தமா அவர் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லியிருக்கிறார். அது போடுவோம். அது கொஞ்சம் இந்த எலெக்ஷன் நேரம் முடிய நான் செய்யலாம். இல்லை நாங்கள் உங்களுக்கு சம்பந்தம் எடுத்து பாருங்க. ஓகே டாக்டர். வாண்ணா, நன்றியா, நன்றி. இந்த நம்பருங்கிறாங்க. சரி சரி, காணும் வாங்க.